எந்த வீடியோவும் டயத்துக்கு நம்ம போஸ்ட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மே 17 மார்னிங் வந்து நான் எடுத்த வீடியோ. இப்போ தான் வந்து உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவர் குடுத்து எடிட் பண்ணியே போஸ்ட் பண்றேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு போயிட்டாலே ரொம்ப பிஸியாயிருவேங்க. எங்கேயாச்சும் சுத்திட்டே இருப்பேன். அம்மா வீட்டுக்கு போனாலே அது ஒரு மாரி ஜாலியா, குஷியா தானே இருக்கும் நமக்கு. ஸோ அப்படிதான் வந்து எனக்கு போயிட்டுருந்தது. ஃபேமிலியில ஒரு ஃபங்ஷன்னாலே அவ்ளோ ஹேப்பியா மாறிடுது. ஏன்னே தெரியல. எல்லாருமே இருப்பாங்க. நல்லா ஜாலியா பேசலாம், சண்டை போடலாம், வம்பிழுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருது. வம்பிழுக்கலாம் அப்புட்னா சீரியஸாலாம் இல்லைங்க. நாங்க சும்மா சும்மா சண்டைய போட்டுக்கிட்டு இருப்போம். மே 17 மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முகூர்த்த பட்டு சேலை, அப்புறம் வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் புது துணிலாம் எடுத்திருந்தாங்களோ எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. ப்ளஸ் அவங்க வாங்கிட்டு வந்த ஜுவல்ஸ் எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த டேவே வந்து பார்த்தீங்கன்னா, வீடே அப்படியே கலகலன்னு இருக்கும். அந்த டே அன்னைக்கு தான் நமக்கு கல்யாண ஃபீலே வந்து ஸ்டார்ட் ஆகும்னு கூட சொல்லலாம். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து செட் சாரி எடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து குடுத்துட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கட்டுக்கிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாடிக்கு வந்து நாங்கள் வந்து யூனோ கார்ட்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டோம். எப்பவும் போல் நான் தான் ஜெயிச்சேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அண்ணிக்கு வந்து நானே ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டேன். நம்ம ஐப்ரோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட மேரேஜ்க்கு பண்ணது, அப்புறம் பர்த்டேக்கு பண்ணது. அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. என்னோட அண்ணி வந்து பார்த்திங்கன்னா பண்ணதே இல்லை. சரி ஓகே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி கீழே வந்து பார்த்தா, பாவம் பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழைத்தார் கட்டிட்டு இருந்தாங்க. சரி நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டிகிட்டே இருங்க, நாங்கள் போயிட்டு வந்துடும்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பாவம் பிள்ளைக்கு அந்த வலினா என்னன்னு தெரியாது போல் உட்காந்து கதறிக்கிட்டு இருந்துச்சு. சரி சரி விடு விடு வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி என்னோட ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன். அதையுமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் vlog எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.